வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். சரியா கல்யாண நேரமும் வருது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சீக்கிரம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு, மேடம் மகேஷை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட நம்ம பரமேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாயா கல்யாண நேரத்துல மாப்பிள்ளைய காணோம் அப்படின்னு சொன்னா என்னம்மா இதெல்லாம்? மாயா சொல்றாங்க, மேடம் இன்னும் மட்டும் இங்கதான் மேடம் இருந்தான், எங்க போனானே தெரியல. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, என்ன இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி கல்யாண நேரத்துல மாப்பிள்ளைய காணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப ரேவதிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி அதிர்ச்சியாகி மணமேடையை விட்டு கிளம்புனதோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, மணமேடையை விட்டு கிளம்புறது தப்பு, உட்காருமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இது, மகேஷை காணும்னு சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் அம்மாவை பத்தி தெரியும்ல, நான் கண்டிப்பா மகேஷ் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா பயமா இருக்குமா, ஒருவேளை மகேஷுக்கு ஏதாவது ஆபத்தோ. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் இருக்காது. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவனோட திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்கக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா? சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, ஆரம்பத்துல நிச்சயதார்த்தம் அன்னைக்கு எப்படி இந்த டிரைவர் பையன் மகேஷை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு ரேவதிய நிச்சயம் பண்றதுக்காக ட்ரை பண்ணானோ, அதே மாதிரி இப்பயும் முயற்சி பண்ணிட்டான். இப்பயும் அவன் தான் கண்டிப்பா அந்த மகேஷ கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பான். நீ கேளுக்கா, நீ அவனுக்கு கொடுக்கற தைரியம் தான்க்கா அவன் இவ்வளவு தைரியமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா எப்ப பார்த்தாலும் நீ இவன் மேலேயே பழி போடாத. சந்திரா சொல்றாங்க, சரிக்கா, அன்னைக்கு அந்த மகேஷ கடத்தினது கார்த்தி அந்த டிரைவர் தான் அப்படின்னு சொன்னப்போ அந்த டிரைவர் நான் கடத்தலைன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னான்னு. ஆனா ப்ரூவ் பண்ணதுக்கு எந்தவித முயற்சியும் எடுத்த மாதிரியே தெரியலையே. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்காங்க. சந்திரா கேக்குறாங்க, ஏன்க்கா அமைதியா இருக்க? நான் ஏன் பக்கத்துல உள்ள நியாயத்தை தானக்கா கேக்குறேன், சொல்லுக்கா, என்னக்கா ஆச்சு? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இந்த விஷயத்தை பத்தி இப்போதைக்கு பேச முடியாது. அப்ப நம்ம கார்த்தி வராரு அந்த இடத்துக்கு வந்ததோட சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் உன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மகேஷை கொண்டு போய் அடைச்சி வச்சிட்டியா? அப்ப கார்த்திக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா கார்த்தி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்துட்டு வான்னு சொன்னதுனால நம்ம கார்த்தியால என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிக்க முடியல. அப்ப நம்ம சந்திரா கேக்குறாங்க, ஏய் நீ இப்ப எங்க போயிட்டு வந்த? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நான் தான் அந்த டிரைவரை வீடு வரைக்கும் போயிட்டு வர சொன்னேன். சந்திரா கேக்குறாங்க, எதுக்கு இந்த நேரத்துல அவனை எதுக்கு வீடு போயிட்டு வர சொன்ன? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பட்டு வேட்டி பட்டு சட்டையா அவனுக்கு எடுத்து கொடுத்தன, அதை கட்டாம கருப்பு வேட்டி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கானே அதுக்குதான். இதை கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, அக்கா மாப்பிள்ளையே காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ என்னக்கா இவனை பட்டு வேட்டி பட்டு சட்டை போட சொல்ற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா எல்லாமே ஒரு காரணம் தான். அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆஹா இவ திட்டம் போட்டு அந்த ரேவதிக்கு டிரைவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டா, எப்படியாவது தடுக்கணுமே, என் புருஷன் எங்க போனா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா இங்கேருந்து வந்துட்டு நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க எங்க தாங்க இருக்கீங்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா அந்த மகேஷை காணும் அப்படின்னு சொன்னதுல இருந்து நான் மகேஷை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மண்டபத்துல எங்கேயுமே அவன் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ இதுக்கும் அந்த டிரைவருக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு என்னமோ அந்த உன் அக்கா சாமுண்டீஸ்வரி தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு தோணுது. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க இந்த டிரைவர் ராஜாவுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் கொடுத்து மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா, என்ன பண்ண போறீங்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அவ தலைங்கில நின்னாலும் இன்னைக்கு கண்டிப்பா அந்த ரேவதி மகேஷோட கல்யாணம் தான் நடக்கும். இரு, இங்க ஒரு சத்தம் கேக்குது, நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு சிவனாண்டி போனை கட் பண்றாரு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஐயோ இவர் டைம் டிலே பண்ண சாமுண்டீஸ்வரி அந்த ரேவதி ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றது, காலம் ஃபுல்லா அதுக்கப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரிய பழிவாங்க முடியாம போயிருமே அப்படின்ட்டு அந்த சந்திரா பயத்துல இருக்காங்க. அப்ப பரமேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு,
நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த மகேஷ் மாப்பிள்ள என் பேரனுக்கு பயந்து ஓடி போயிட்டான். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நான் என் பேரனுக்கு ஃபோன் பண்ணா அவன் உடனே வந்துருவான். வந்து உன் பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி உன் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துவான். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்து அப்படின்னு நான் உன் காலில் விழுந்து பிச்சையை எடுத்தேன். இல்ல இல்ல, இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இனிமே இந்த இடத்துல ஏதாவது பேசினா அவ்வளோதான். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு உன் பொண்ணை தப்பானவங்க கையில பிடிச்சு கொடுத்துறாத. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணை கொள்ளுவனை தவிர்த்து கண்டிப்பா உன் பேரனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அப்ப நம்ம கார்த்தி பட்டி வெட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வராரு. இன்னொரு பக்கம் மாயா எங்க பார்த்தாலும் மகேஷை தேடுறாங்க. ஐயோ மகேஷ் எங்க தாண்டா போன அப்படின்ட்டு எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எங்கேயுமே மகேஷ் இல்ல. அப்ப மாயா அந்த இடத்துக்கு வர சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு மாயா? மாயா சொல்றாங்க, காணு மேடம், மகேஷ் எங்க போனானே தெரியல. எனக்கு என்னமோ இந்த டிரைவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி போதும், எல்லாரும் இந்த டிரைவர் மேல சந்தேகப்பட்டது போதும். அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா யோசிக்கிறாங்க, அவங்க தான் அந்த மகேஷையே கடத்தி கொண்டு போய் குடோன்ல அடைச்சு வச்சிருக்கிறது. அப்பதானே இந்த கல்யாணத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடத்த முடியும். கடைசி நேரத்துல ரேவதி கிட்ட சொன்னா ரேவதியோட மனசு ரொம்ப காயப்படும். அதனால சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயாவுக்கு செம குழப்பம். ச்சே, இந்த நேரத்துல கடைசி நேரத்துல இவன் எங்க போனான்? ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்கேயும் போகாதடா, யாரு பேச்சையும் கேட்காதடா, ரூமுக்குள்ளே இருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லையே. ச்சே, முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டானே அப்படின்ட்டு செம்ம கோவத்துல இருக்காங்க நம்ம மாயா. அதே நேரத்துல நம்ம சந்திரா இங்கேருந்து வந்துட்டு மாயாட்ட, மாயா என்னாச்சு? மகேஷ் இங்கதான் போனான். மாயா சொல்றாங்க, அவன் எங்க போனான்னு இன்னுமே எனக்கு தெரியல மேடம். சந்திரா சொல்றாங்க, ச்சே, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கடைசி நேரத்துல இப்படி ஆயிருச்சே. மாயா சொல்றாங்க, ஆமா மேடம். சந்திரா சொல்றாங்க, சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? மாயா சொல்றாங்க, நானும் அப்பையிலேருந்து ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்ப சந்திரா சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அப்ப மாயா சொல்றாங்க, கண்டிப்பா அந்த நிக்கிறானே ராஜா, அவன் தான் மகேஷை கடத்தி இருப்பான். ஆரம்பத்துல இருந்து எனக்கு சந்தேகம், அவன் கண்டிப்பா ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கணும். அப்ப சந்திரா நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், பயப்பட மாட்டியே? மாயா சொல்றாங்க, மேடம் இது வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கு மேல எதுக்கு பயப்பட போற சொல்லுங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கும் அந்த மகேஷுக்கும் உள்ள தொடர்பை பத்தி சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்கனவே தெரியும். இதை கேட்டதோட மாயாவுக்கு செம ஷாக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா அவளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இந்த கல்யாணத்தை தொடர்ந்து நடத்துறா எதுக்காக தெரியுமா? அந்த பரமேஸ்வரியோட பேரனுக்கு அவ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதான். அதுக்காக அந்த மகேஷுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டா. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க மாயா. அப்ப மாயா சொல்றாங்க, எப்படி மேடம், நானும் மகேஷும் தொடர்புல இருக்கோம்னு தெரிஞ்சோ சாமுண்டீஸ்வரி எப்படி வந்துட்டு மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் கௌரவம் தான். கௌரவத்துக்காக சாமுண்டீஸ்வரி அவ பொண்ணோட வாழ்க்கையே இப்படி பண்றா. இது கேட்டதோட மாயாவும், சரிங்க மேடம், ஏதோ சாமுண்டீஸ்வரி மேடம் எடுத்த முடிவு சரிதான். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, சாமுண்டீஸ்வரியே சரின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒத்துக்கிட்டா. ஆனா அந்த மகேஷ் எங்க போனான்? அப்ப மாயா சொல்றாங்க, அதான் மேடம் எனக்கு தெரியல, சரி நான் தேடி பாக்குறேன் அப்படின்ட்டு எங்க பார்த்தாலும் தேட போறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, மேடம் அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, தேடி பார்க்கலாம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லப்பா, அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியும். அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன மேடம் சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுவா. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ட்டு கார்த்தியை தனியா கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி அங்கேருந்து போயிட்டு, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த மாயா மகேஷ் பத்தி உனக்கு தெரியுமா? அப்ப கார்த்திக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. ஏன்னா சாமுண்டீஸ்வரி மேடம் எதுக்காக இந்த நேரத்துல இப்படி கேக்குறாங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், சொல்லு, நீ ரொம்ப திறமையானவன் அப்படின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா எந்த விஷயத்தையுமே சுலபமா கண்டுபிடிச்சிருவ. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப நேரம் ஆகியிருக்காது. இன்னரும் நீ கண்டுபிடிச்சிருப்ப. என்கிட்ட எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்காம தான் நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியுது, சொல்லு. இதை கேட்டதோட கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா டிரைவர், அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அவங்க ரெண்டு பேரோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு.
கார்த்தி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் அப்புறம் எதுக்காக மேடம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம இன்னும் தொடர்ந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன மேடம் காரணம்? ரேவதியோட வாழ்க்கை பாவம்ல. நீங்க அந்த பரமேஸ்வரியோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக உங்க பொண்ண ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? இதனால ரேவதியோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும். அதை நினைச்சு பாத்தீங்களா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் தான்ப்பா யோசிப்பேன். கண்டிப்பா அவளோட வாழ்க்கைய அந்த மாதிரி ஒரு பொறுக்கி கிட்ட எப்படி ஒப்படைப்பேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். நான் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பொறுக்கி கிட்ட என் பொண்ணோட வாழ்க்கைய என்னைக்குமே நான் ஒப்படைக்க மாட்டேன். இங்க பாரு, எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்? அதான் மாப்பிள்ளை இருக்கானே. அப்ப கார்த்தி கேக்குறாரு, மாப்பிள்ளை இருக்காரா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இந்த மண்டபத்துலதான் இருக்கான். இது கேட்டதோட கார்த்திக்கு சந்தோஷம். அப்பாடா, எந்த மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க மேடம், அவரையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நிச்சயதார்த்த அன்னைக்கு உனக்கும் ரேவதிக்கு தான் நிச்சயம் பண்ணியிருக்கணும். ஆனா நான் தவறிட்டேன். ஆனா கடவுளா பார்த்து உனக்கும் ரேவதிக்கும் தான் முடிச்சு போட்டிருக்காங்க. இங்க பாரு, நீ தான் இன்னைக்கு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டணும். இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க கார்த்தி. கார்த்தி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? என்னால எப்படி தாலி கட்ட முடியும்? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் யாரு அப்படின்னு தெரியுமா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதை பத்தியெல்லாம் இன்னைக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீ எப்படிப்பட்டவன், எந்த மாதிரி குணத்துல உள்ளவன், எப்படி ஜென்டில்மேன், நீ என்ன மாதிரி என் பொண்ணுங்க கிட்ட நடந்துகிட்ட அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனால தயவு செஞ்சு என் பேச்சுக்கு நீ மறுப்பு தெரிவிக்க மாட்ட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ போயிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டு. யார் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம் வேணாம் மேடம், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னைக்கா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதனால நான் சொல்றதை கேளு. நீ என் பேச்சை மீற மாட்ட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கேன். நீ என்ன திடீர்னு இப்படி சொல்ற? அப்ப கார்த்திக்கு செம ஷாக் ஆகுது. என்னடா இது, மேடம் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு வேற வழியே இல்லாம, சரிங்க மேடம், நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம், ரேவதி மேடம் என்ன நினைப்பாங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், அந்த மகேஷ் மாயாவை பத்தி ரேவதி கிட்ட சொன்ன அப்படின்னா கண்டிப்பா ரேவதி புரிஞ்சுப்பா. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம், ஒருவேளை அவங்க புரிஞ்சுக்கலைன்னா என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு என் பேச்சை கேட்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிட்டு வராங்க. அப்ப பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒரு பக்கம் என்னன்னு புரியல. அப்ப நம்ம மயில் வாகனமும் ராஜராஜாவும், என்ன இது, அத்தை கோவமா கார்த்தியை கூட்டிட்டு வரவாங்க? ஒருவேளை கார்த்தி யார் அப்படிங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சோ? அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி அங்க வந்துட்டு நேரா கார்த்தியை நிப்பாட்டு, டிரைவர் ராஜா, நீ தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. அந்த மகேஷ் கோலை போனதாவே இருக்கட்டும், நீ ரேவதிக்கு தாலி கட்டு. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாரு நம்ம மாயா. மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? எப்படி மேடம்? நிச்சயதார்த்தம் பந்தக்கால் நடுறது எல்லாமே நடந்தது மகேஷ் கூட தான். இப்ப திடீர்னு வந்துட்டு இந்த இது நடக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் என்ன மேடம்? இதெல்லாம் சரியில்லை மேடம், நீங்க சொல்றது கேளுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு மாயாவை பார்த்து, ஏய், ஏதாவது பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அதோட வாயை மூடு. இது கேட்டதோட மாயாவுக்கு ஷாக்கு. அப்பதான் மாயா நினைக்கிறாங்க, ஆகா, சந்திர மேடம் சொன்னாங்கல்ல என்னைய பத்தின விஷயமும் மகேஷை பத்தின விஷயமும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப இவங்க தான் மகேஷை கடத்தி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா, டிரைவர் ராஜா, ரேவதிக்கு தாலி கட்டு. அப்ப ரேவதிக்கு செம ஷாக்கு. ரேவதி டக்குன்னு மணமேடையிலேருந்து எந்திரிச்சு, அம்மா என்னம்மா சொல்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவுக்கு நீ எதிர்ப்பு தெரிவிக்க மாட்ட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தேன். இங்க பாரு, உனக்கு ஏத்த ஆளு அப்படின்னா அது கண்டிப்பா இந்த டிரைவர் ராஜா தான். அப்ப சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா, திடீர்னு நம்ம வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா என்னால எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் அவரை அந்த நோக்கத்துல பார்த்ததே கிடையாதுமா, ஏமா இப்படி பண்றீங்க? அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர் ராஜா, என் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கேல்ல,
போயிட்டு தாலி கட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா வேணாம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பியா இல்லையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, கொடுப்பம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்ப உட்காரு. இதை கேட்டதோட ரேவதிக்கு வேற வார்த்தையே பேச முடியல. ரேவதி போயிட்டு மணமேடையில உட்காடுறாங்க. கார்த்தி ரேவதிக்கு தாலி கட்டுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு பரமேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப பரமேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உன் வீட்டுல உள்ள டிரைவரையா அந்த ரேவதிக்கு கல்யாணம் பண்ண போற? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன் வீட்டு பேரனை கல்யாணம் பண்ணலையே, அதை விட எனக்கு இது போதும். உன் பேரனை விட இவன் எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதை கேட்டதோட பரமேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி தப்பான முடிவெடுக்கிற சாமுண்டீஸ்வரி, பின்னால நீதான் வருந்துவ. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் வருந்த மாட்டேன். டிரைவர் எப்படிப்பட்ட நல்லவன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் கண்டிப்பா நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். டிரைவர் ராஜா தான் இந்த வீட்டுக்கு பொருத்தமான ஆளு அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, அடி முட்டாள், இவன் தான் என்னோட பேரன் அப்படிங்கிறது தெரியாம அவன் கையிலேயே தாலியை கொடுத்து ரேவதிக்கு தாலி கட்ட சொல்றியேடி அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. ரேவதி வந்துட்டு செம்ம கோவத்துல நம்ம கார்த்தியை மறைக்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு வேற வழியே இல்லை. கல்யாணம் நடந்து முடியுது. அப்ப 2 பேரும் சேர்ந்து நேரா நம்ம சாமுண்டேஸ்வரியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்ததா பரமேஸ்வரி வந்து இதை பார்த்துட்டு, அப்போ முருகன் சொன்ன மாதிரியே சாமுண்டீஸ்வரி கையாலேயே இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு நல்லபடியா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நம்ம பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்க்க அவர் தான் இல்லை அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. மயில் வாகனமும் ராஜராஜாவும் இதை பார்த்துட்டு எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. மாயா இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சே, கல்யாணம் நடக்க வேண்டியது மகேஷுக்கும் ரேவதிக்கும் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம், கடைசியில இவன் எங்க போனானே தெரியலையே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, நீ தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மாப்பிள்ளை. ஆரம்பத்துல இருந்தே நீ தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர வேண்டி இருந்திருக்க. நான் தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அதே நேரத்துல பரமேஸ்வரி சொல்றாங்க, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாமே. அப்ப சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பார்த்து, என்ன பரமேஸ்வரி, கல்யாணம் நடந்தா உன் பேரனுக்கும் உன் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன், இப்ப என்ன ஆச்சு? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, நான் நினைச்ச மாதிரி தான் அங்க நடந்திருக்கு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க. என்ன மூளைகில குழம்பிடுச்சா என் பொண்ணு? எனக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக? இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நான் நினைச்ச மாதிரி என் பேரனுக்கும் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன பரமேஸ்வரி புலம்புற? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, என் பேரன் கார்த்திக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு பரமேஸ்வரி கெத்தா நிற்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்குள்ள கல்யாணம் நடந்திருக்கு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இத்தனை நாளும் டிரைவர் ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் தான் என் பேரன் கார்த்தி அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. ஸோ இது மாதிரிதான் அப்கமிங் எபிசோடெல்லாம் நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.